Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல geometric progressionோட கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கான லிங்க் in descriptionல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல எக்ஸாம்பிள் 2.40வும் 2.41ம் பார்க்கலாம். அதுல எக்ஸாம்பிள் 2.40 பாருங்க. Which of the following sequence form a geometric progression 7, 14, 21, 20 and so on. அதாவது ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துட்டு இது ஜிபியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஓகேவா? ஒரு சீக்வென்ஸ் ஜிபியா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இதோட காமன் ரேஷியோ, அதாவது இந்த ரெண்டு டேர்முக்குள்ள காமன் ரேஷியோவும் இந்த ரெண்டு டேர்முக்குள்ள காமன் ரேஷியோவும் ஈக்குவலா நாட் ஈக்குவலான்னு பார்ப்போம். அப்படி ஈக்குவலா இருந்தா ஜிபி, நாட் ஈக்குவலா இருந்தா ஜிபி இல்ல. சரியா? அப்படின்னா இது T1, இது T2, இது T3, இது T4. சரியா? காமன் ரேஷியோ ஆக்சுவலா எப்படி கண்டுபிடிப்போம்? T2 divided by T1. கரெக்டா? அப்ப T2 divided by T1 தான் வந்துட்டு இதுக்குள்ள ரேஷியோ. T3 divided by T2 இதுக்குள்ள ரேஷியோ. இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா ஜிபி, ஈக்குவல் இல்லைன்னா ஜிபி இல்ல. சரியா? இப்போ வந்துட்டு T2 by T2 T1 என்ன வரும்? 14 by 7. 7 1s are 7 2s are. அப்ப T2 by T1 ஓட வேல்யூ 2. நெக்ஸ்ட் T3 by T2 is equal to 21 by 14. 7 2s are 7 3s are. அப்ப T3 by T2 ஓட வேல்யூ 3 by 2. அப்போ இதோட காமன் ரேஷியோவும் இதோட காமன் ரேஷியோவும் எனக்கு ஈக்குவல் இல்ல. அப்படின்னா இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இல்ல. This sequence is not a GP. GP. அதாவது T2 by T1 is not equal to T3 by T2. இந்த லைன் வந்து இந்த லைன் எழுதுறதுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க. இதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 1/2, 1, 2, 4 and so on. இப்போ இந்த சீக்வென்ஸ்க்கு நம்ம ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா இல்லையான்னு சொல்லி சொல்லணும். பாருங்க, போன சப்டிவிஷன் எப்படி செஞ்சோம்? காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுக்கும் காமன் ரேஷியோ கண்டுபிடிக்க வரும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் T2 by T1 is equal to என்ன வரும்? 1 by T1ங்கிறது 1/2. ஸோ 1/1/2. இந்த மாதிரி டிவைடட் கீழே டிவைடர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிப்போம்னா ரெசிப்ரோக்கலாக மாற்றிப்போம். அப்படி அப்போ எப்படி வரும்னா 1 into 1/2ங்கிறது 2/1ன்னு வந்துடும். ஓகே, அப்போ 1 into 2 ஓட வேல்யூ என்ன? 2. அப்போ T2 by T1 is equal to 2. நெக்ஸ்ட் T3 by T2. ஓகேவா? T3 என்னது 2 டிவைடட் பை T2 ஓட வேல்யூ என்ன? 1. அப்போ 2/1 என்னது 2. அப்போ T2 by T1 ஓட வேல்யூவும் T3 by T2 ஓட வேல்யூவும் சேம் இல்லையா? அதாவது T2 by T1 is equal to T3 by T2. அப்போ இந்த சீக்வென்ஸ் எனக்கு GP. This sequence is a GP. is in GP. புரிஞ்சுதா? இந்த சம் எப்படி போட்டேன்னு? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 5, 25, 50, 75 and so on. இந்த சீக்வென்ஸையும் இப்போ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சேம் அதே மாதிரி காமன் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? T2 by T1. T2 என்னது 25 by T1 ஓட வேல்யூ என்ன? 5. இப்போ 5 1s are 5 5s are. T2 by T1 is equal to 5. நெக்ஸ்ட் என்னது? T3 by T2. T3 வேல்யூ என்னது? 50 divided by T2 ஓட வேல்யூ 25. அப்போ 25 1s are 25 2s are 50. அப்போ T3 by T2 ஓட வேல்யூ 2. இதோட வேல்யூ 5, இதோட வேல்யூ 2. அப்ப ஈக்குவலா நாட் ஈக்குவலா? கண்டிப்பா நாட் ஈக்குவல். அப்ப ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா இல்லையா? ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இல்ல. T2 by T1 is not equal to T3 by T2. This sequence is not a GP. புரிஞ்சுதா? இந்த சம் எப்படி போட்டேன்னு? Next example 2.41 பாருங்க. Find the geometric progression whose first term and common ratios are given by a is equal to -7 and r is equal to 6. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் ரேஷியோவும் கொடுத்துட்டு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட ஜெனரல் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? a, ar ஸ்கொயர் அண்ட் so on. இதுதான் வந்து ஜிபியோட ஜெனரல் ஃபார்ம். இதில் கொண்டு வந்தால் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? -7, a -7 into r value 6, -7 into r value 6 square, etc. -7, -7 into 6 என்னது? -42, -7 into 6 square value 36 and so on. -7, -42, -7 into 36 value என்ன? -252 and so on. இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். -7, -42, -252. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? செகண்ட் சம் பாருங்க. இந்த ப்ராப்ளம் இப்போ ஜிபியில் எழுத சொல்றாங்க. a வேல்யூ r வேல்யூ கொடுத்துட்டு நம்மளோட ஃபார்ம் எப்படி இருக்கும்? a, ar squared and so on. வேல்யூ a ஓட வேல்யூ என்ன? 256, 256 into 0.5,
256 into 0.5 the whole square, comma, so on. அப்போ 256, 256 into 0.5 ஓட ஆன்சர் 128, 256 into 0.5 the whole square value 2.5, etc. அப்போ 256, 128, 256 into 2.5 ஓட வேல்யூ 64 and so on. இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ விவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் 2.40வும் 2.41 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.